இதோட சீப்பராக ஸ்டாக் கிடைக்கும். நான் சொல்கிற ஸ்டாக்கு அப்பப்போ பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அது மாதிரி பண்ணுங்கள். அவசரமாக ஃபுல் பேஜில் இறங்கிடாதீங்க. எஸ்பெஷலி ஒரு ஸ்டாக்கு 50% வாங்கின விலையில விழுற அளவுக்கு வெயிட் பண்ணுற அளவு உங்களுக்கு இல்லைன்னா டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வராதிங்க. நான் 300 ரூபாய்க்கு விலை ஏறும் இறங்கும், இதை பார்த்து பயந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பக்கத்தில் வராதிங்க. நீங்கள் பண்ணுறது ஒரு பிஸ்னஸில் பங்குதாரர் ஆறீங்க, பார்ட்னர் ஆறீங்க. டெய்லி கார்த்தால திறந்து வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஏறிடுச்சா இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் வரும், பிபி தான் வரும். அதுக்கு நீங்கள் பிபி ஏற்றிக்கிறதுக்கு இந்த மார்க்கெட் பக்கம் வராதிங்க. நீ சொன்ன நான் 103 ரூபாய்க்கு மணப்புரம் வாங்கினேன், அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறான், நீ போய் பார்த்தியா அந்த ஓனருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு. அதான் பார்க்காமையே ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. நான் மணப்புரம்ல என்ன சொன்னேன், 99ல் வாங்குங்க, 5 ஷேர் வாங்குங்க, அதுக்கு மேல வாங்காதீங்க, 5 ரூபா போச்சு 5 ஷேரா வாங்குங்க. உன 103ல் வாங்க சொன்னேன், இல்ல சொல்ல. ரெண்டாவது என்னடாக இன்ஃபோசிஸும் 1400 கொஞ்சம் கீழே இருந்தா வாங்கிக்கங்க. 1350 52 வீக் லோ. அது 52 வீக் லோ பிரேக் பண்ணுமா பண்ணாதாங்கிறது ஒரு முதல் மேல் பூனை. பட் டெஃபினட்டாக இது ஸ்டெடி பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ். திரும்பி அதையும் ஐடி பேக்குங்கிறதே நல்லா பண்ணியிருக்காது. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம கை வைக்கலாம். இந்த ஸ்டாக் எல்லாமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுற ஸ்டாக்கு. கடன்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அதனால் ஃப்ரீ கேஷ் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் தி லோவர் த ப்ரைஸ் தி பெட்டர் ஃபார் அஸ். இதெல்லாம் ஒரு போரிங் பிஸ்னஸ். அதாவது கொத்தனார் மேஸ்திரி எல்லாம் வாடகை விடுற மாதிரி பிஸ்னஸ்ஸு. பெருசாக நம்ம ஐடின்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் பல கொத்தனார் மேஸ்திரிலாம் பில்டிங் கட்டுற மாதிரி இவங்க கம்ப்யூட்டரில் பல அப்ளிகேஷன்ஸை கற்றுட்ருப்பாங்க. அவங்கள வாடகைக்கு விடுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த பிஸ்னஸ்ஸு இப்போ பில்டிங் இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் ரிசெஷன் வரும்னு ஐடி இண்டஸ்ட்ரி டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த கொத்தனார் மேஸ்திரி தேவைகள்லாம் கம்மியாகுங்கிற பயத்தினால மார்க்கெட் இதை அடிக்குது. ஆல்வேஸ் நம்ம கான்ட்ரேரியன் வியூவில் தான் மார்க்கெட்டை பார்க்கணும். இது மாதிரி ஒரு சமயத்தில் டெட் ஃப்ரீ கேஷ் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸை லட்டு மாதிரி வாங்கிக்கணும். 8.75 ப்ரைஸ் டு ஏர்னிங் 8.70 காசு. அதாவது நான் 8.70 காசு கொடுத்தேன்னா எனக்கு வருஷத்தில் 1 ரூபா கிடைக்கும். ஸோ எனக்கு 1 ரூபாங்கிறது 10%க்கு மேலே ரிட்டர்ன் கிடைக்குது. பேங்க்கோட பெட்டர் ரேட்டு, எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பெட்டர். ஸோ நான் ஐடிசி வாங்கணுமா ஃபெட்ரல் பேங்க் வாங்கணுமானா நிச்சயமாக ஃபெட்ரல் பேங்க் தான் வாங்கணும். இல்லை எனக்கு எஃப்எம்சிஜியில் எக்ஸ்போஸ் ஏன் ரெட்டியாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் 26% இறங்கியிருக்கு ப்ராஃபிட். அதுதான் காரணம். இன்னொரு காரணம் கம்பெனி 960 crores கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஒரு 5-10 கோடி இந்த சைடு அந்த சைடு வச்சுக்கோங்க. அந்த சைடில் அனலிஸ்ட் 1060 கோடி கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. லெஸ் தென் 100 crores தான் மிஸ் பண்ணியிருக்கு. நான் ரவுண்டாக தெரியட்டோங்கிறதுக்கு 100 சொன்னேன். ரெண்டு சைட்லேயும் நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 80, 90 ஒரு நம்பர் வரும். எப்போதுமே நான் சொல்கிறேன், அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம போகவே கூடாது. நம்ம ஒரு சவுண்டு கம்பெனி பிலோ மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா ஓடி போய் வாங்கிக்க வேண்டியது.